ஜல்லிக்கட்டு ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வேண்டும். ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க மாநில தலைவர் கோரிக்கை. தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் சங்க மாநில தலைவர் செங்குட்டுவன் தலைமையில் இன்று திருச்சி மாவட்ட ஆட்சியரிடத்தில் ஜல்லிக்கட்டு விழாவிற்கான ஆன்லைன் டோக்கன் முறையை ரத்து செய்ய வலியுறுத்தி கோரிக்கை மனு அளித்தனர். சார், திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை ரொம்ப நாளாக நீண்ட காலமாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருக்காங்க. மாட்டோட ஓனர், உரிமையாளர்கள், விழா கமிட்டியினர். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் இந்த ஆன்லைன் டோக்கன் பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா அரசாங்கம் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டுக்கு ஆன்லைன் டோக்கன் ஓகே, கிராமத்தில் நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் எல்லாம் கூடி ஊர் கூடி தேர் இழுக்கிறது மாதிரி எல்லாம் ஒரு கூட்டம் போட்டு வீட்டுக்கு வெத்தலை பாக்கு வச்சு நல்ல மாடு எதுன்னு அடைப்பாங்க. ஆன்லைன் டோக்கனுங்கிறப்ப யாருக்கு எந்த டோக்கன் கிடைக்கும்? ஊரில் பெரிய பிரச்சனைகள் வருது. ஏன்னா ஊரில் பொருளாதார பிரச்சனைகள் எல்லாத்தையும் 5-10 வாங்கி ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இந்த ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மாவட்ட ஆட்சியர் மனு கொடுக்க வந்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெரிய சூரியூரில் பிரம்மாண்டமாக ஜல்லிக்கட்டு மைதானம் திறக்க இருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், துணை முதலமைச்சருக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம், அமைச்சர் பெருமக்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் எப்படி மதுரையில் ஸ்டேடியத்தில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு ஏதுவாக எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடக்க அனுமதி கொடுக்குறாங்களோ அதே மாதிரி திருச்சி மாவட்டம் பெரிய சூரியூரில் அது அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்ட அந்த ஜல்லிக்கட்டு மைதானத்தில் எல்லாரும் ஜல்லிக்கட்டு நடத்துறதுக்கு அனுமதி தரணும்னு கோரிக்கை வைக்கிட்டு வந்திருக்கோம் சார். எல்லாமே வருவாய்த்துறை அவங்க தான் பண்ணணும், வருவாய்த்துறை என்ன பண்ணணும்னா சார், வருவாய்த்துறை தொடங்கி வைக்கணும், உறுதிமொழி எடுக்கணும், அரசு விதிமுறைக்கு உட்பட்டு ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்க்கணும். மற்றபடி ஜல்லிக்கட்டை ஏற்பாடு பண்ணுறது விழா குழுவினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்களாக சேர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு நடத்துகிறாங்க. இப்போ அவனியாபுரம், பாலமேடு, அலங்காநல்லூர் இது அரசாங்கம் நடத்துகிறாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஆன்லைன் டோக்கன் போடணும். அரசு நடத்தக்கூடிய ஜல்லிக்கட்டு முழு செலவையும் அரசாங்கமே ஏற்றுக்கிறாங்க. ஆனால் திருச்சி மாவட்டத்தில் அப்படி கிடையாது. பாவப்பட்ட ஏழை மக்கள் இருக்காங்க. இந்த லால்குடி தொகுதியிலலாம் நிறைய ஜல்லிக்கட்டு நடக்குது. மணப்பாறை தொகுதியில் அதிகம் ஜல்லிக்கட்டு. பாவம், ரொம்ப ஏழ்மையான மக்கள். அவங்களோட 2 லட்சம் 3 லட்சம் போட்டு மணப்பாறை மக்களால், இந்த லால்குடி மக்களால் பேரிக்கார்டே கட்ட முடியாது. அவங்க ஆன்லைன் டோக்கன் கொடுத்தானே எப்படி பண்ண முடியும்? ரொம்ப ஜல்லிக்கட்டு பாதிக்கப்படுது. திருச்சி மாவட்டத்தில் மட்டும் தான் அது இருக்குது. மற்ற மாவட்டங்களில் இப்போ மதுரை மாவட்டத்தில் மற்ற மாவட்டத்தில் இந்த 3 ஜல்லிக்கட்டு மட்டும் தான் ஆன்லைன், மற்றெல்லாம் கை டோக்கன் தான் கொடுக்குறாங்க. சார், வெத்தலை பாக்கு வச்சு ஒரு வீட்டில் நல்ல மாடு இது, கெட்ட மாடு இது, நல்லவங்க யார் எல்லாம் தெரிஞ்சு வெத்தலை பாக்கு வச்சு வீட்டுக்கு அழைக்கிறது எப்படி சார் இருக்கும்? ஆன்லைனில் 19 போட்டு கண்ணுட்டியெல்லாம் கொண்டு வருவாங்க. நல்லா இருக்கா சார் ஜல்லிக்கட்டு? அதுக்காக தான் கொஞ்சம் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் பரிசீலனை பண்ணி இந்த ஜல்லிக்கட்டு ஆன்லைன் டோக்கனை ரத்து பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் சார்.